சின்னகுளத்துப்பாளையம் பண்ணைக்காரர் சுந்தரராஜ் அவர்கள் பேசுகிறேன். இந்த ரயில்வேக்கு கீழ்புறம் உள்ள கரூர் டு சேலம் ரயில்வேக்கு கீழ்புறம் உள்ள 6வது வார்டு சம்பந்தப்பட்ட ஏரியாவில் சாக்கடை நீர், மழை நீர் அனைத்தும் விவிஜி நகர் வழியாக வந்து இங்கு தேங்கி நிற்கிறது. வீடு அருகில் ரொம்ப அருகில் இருக்கிறது. அதை நீங்கள் டிவி மூலமாக பார்க்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏற்கனவே ஒரு முறை மனு கொடுத்திருக்கிறோம். கலெக்டர் அவர்களிடம் மனு கொடுத்தோம். அது எந்த நடவடிக்கையும் இல்லை. மறுபடியும் மீண்டும் இந்த திங்கட்கிழமை அன்று மனு கொடுத்தோம். அதுக்கும் இன்னும் இதுவரையிலும் அதற்கான முயற்சிகள் அவர்கள் எடுத்த மாதிரி தெரியவில்லை. யாரும் இது பார்க்கவும் இல்லை. ஆகவே சமூக கலெக்டர் அவர்களும் நகராட்சி ஆணையர் அவர்களும் தீவிர முயற்சி செய்து இந்த ஏரியாவில் தொற்று நோய் பரவக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. அதை காப்பாற்றும் பொருட்டு, அந்த நோய் பரவாமல் தடுக்கும் பொருட்டு பொதுமக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு அக்கறையுடன் நாங்கள் மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணி மனு கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அதிகாரி அவர்கள் அதை அலட்சியப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அந்த பாதாள சாக்கடை தண்ணீர் அங்கங்கே தேங்கி நிற்கிற தண்ணீரெல்லாம், அதாவது திட்டசாலை வழியாக போக வேண்டிய தண்ணீரெல்லாம் இந்த வழியாகவும் திருப்பி விட்டுருக்குறாங்க. ஆகவே உரிய ஆணையர் அவர்களும் மாவட்ட கலெக்டர் அவர்களும் முயற்சி செய்து இந்த நடவடிக்கை எடுத்து மீண்டும் நோய் வராமல் தடுக்கும்படி எல்லாரும் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இது இப்படியே காலம் கடத்தி கொண்டு மக்களை பாதிக்கும் நிலை வந்தால் நாங்கள் மக்களை திரட்டி வேறு விதமாக போராட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்பதை மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். சின்னகுளத்துப்பாளையம் பகுதியில் வசிக்கிறேன் நான். எனது பெயர் ராஜேந்திரன். இந்த பகுதியில் விவிஜி நகர் பகுதியிலிருந்து வரக்கூடிய சாக்கடை தண்ணி எனது வீட்டருகில் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 200 வீடுகள் இருக்கிறது. அதை சுற்றி 1 ஏக்கர் பரப்பளவில் சாக்கடை நீர் தேங்கியுள்ளது. இந்த சாக்கடை நீரினால் கொசு தொல்லை அதிகமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அதில் வீசக்கூடிய துர்நாற்றம் அனைத்து பகுதியிலும் வீசிக்கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் பெய்யக்கூடிய மழை நீரும் இதோடு சேர்ந்து உடைப்பு ஏற்பட்டு குடியிருப்பு பகுதிகள் உள்ளே புகுந்து விடுகிறது. இதனால் அதிக துர்நாற்றமும் கொசு தொல்லையும் ஏற்படுகிறது. இதற்காக மாவட்ட ஆட்சியரிடம் 2 முறை மனு அளித்துள்ளோம். அவர் அந்த துறை சம்பந்தப்பட்ட நகராட்சியினரிடம் கூப்பிட்டு சொல்லி அவர்கள் வருகிறார்கள், பார்த்துவிட்டு அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என்று ஒரு காரணங்களை சொல்லிவிட்டு சென்று விடுகிறார்கள். அதற்குண்டான முயற்சிகள் எதுவும் செய்ய மாட்டேங்கிறார்கள். இதனுடைய நிலை இப்படி இருக்கிறது. இதை மாவட்ட ஆட்சியரும் கரூர் நகராட்சி ஆணையரும் இதை மனதில் எடுத்துக்கொண்டு இதற்கு நல்ல வழிகளை ஏற்படுத்தி கொடுக்குமாறு இந்த பகுதி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். மட்டுமல்லாமல் இந்த சாக்கடை நீரில் பன்றிகள் அதிக அளவில் மேய்ச்சலுக்கு வந்து விடுகிறது. அந்த தொல்லையும் சேர்ந்து இதில் ஏற்பட்டு விடுகிறது. இதன் மூலியமாக தொற்று நோய் ப்ளஸ் பன்றி காய்ச்சலும் சேர்ந்து பரவக்கூடிய ஒரு அபாயம் ஏற்பட்டுள்ளது. அவங்க இப்போ வந்திருக்காங்கண்ணா இங்கே. ஆமாண்ணா, இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கா அப்படிங்க தண்ணி தேங்கி நிற்கிறத வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கா அப்படிங்க. பேட்டி இல்லைன்னா அந்த மாட்டுக்காரமாக இருக்குல்ல, அவன் அந்த அம்மாவை சொல்லி பேச சொல்லாங்களே. சரி, நீங்கள் இருந்தீங்கன்னா கொஞ்சம் வந்தீங்கன்னா பரவாயில்லைங்களாண்ணா. ஒரு 4-5 பேர் கும்பலாக நின்று இப்போ இதை பாருங்கள். இந்த இடத்துல தேங்கி நிற்க தெரியுதில்ல, இதை எடுங்க. அந்த இப்போ இந்த பச்சை பச்சையாக தேங்கி நிற்கிது அதே தான் சாக்கடை தண்ணி. இங்கே தனியாக இருக்காரு தாங்க. அவர் ஆண்டாங்கல்ல இங்கே குடியிருக்கிறாரு. இதெல்லாம் நல்லா லீவ் எடுக்கும் அந்த லைனில்.
இந்த இது எந்த மாதிரி நேரத்துக்கு தெரியுங்களா இது யூஸ் ஆகுது? எந்த மாதிரி நேரத்துக்கு தெரியுங்களா யூஸ் ஆகுது? மழை இதில் ஏரியா வரல பார்த்தீங்களா? தண்ணி ஏரியா வரல பாருங்க.